இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த செஷனில் வெல்ட் கேஜ்களை பயன்படுத்தி வெல்ட் அளவை ஆய்வு செய்வது பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இந்த தொகுதியை முடிக்கும் போது நாம் அடைய முயற்சிக்கும் குறிக்கோள்கள் பின்வருமாறு: வெல்ட்களை ஆய்வு செய்ய வெல்ட் கேஜ்களின் பயன்பாடு, ஃபிலெட் வெல்ட் சுய விவரத்தின் குழிவு, கான்கேவ் நிலையை சரிபார்க்க, லெக் லென்த்தை சரிபார்க்க, வெல்ட் திக்னஸ் சரிபார்க்க. இந்த தொகுதியானது வெல்டிங் தரத்தை உறுதிப்படுத்த காட்சி வெல்டிங் ஆய்வில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் சில அளவீடுகளை ஆய்வு செய்யும் தவறான வெல்ட் அளவு மற்றும் விளிம்பு குறைபாடுகள். வெல்டின் மேற்பரப்பையும் அதை ஒட்டிய 25 மில்லிமீட்டர் பகுதியையும் சுத்தம் செய்து எண்ணெய், நீர், அதிகப்படியான கசடு அல்லது வெல்ட் கேஜ்களில் குறுக்கிடக்கூடிய பிற மாசுகள் இல்லாமல் உலர்ந்த வெல்ட் கேஜ்களை பயன்படுத்தவும். ஃபிலெட் வெல்ட் லெக் லென்த், ரூட் ஜாயிண்டிலிருந்து ஃபில்லெட் வெல்டின் லெக் வரையான தூரம். ஃபிலெட் வெல்ட் அளவுகளை அளவிடுவதற்கு பல வகையான அளவீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. AWS தானியாங்கி வெல்ட் அளவை பயன்படுத்தி ஃபிலெட் வெல்டின் லெக் நீளத்தை அளவிடுதல். ஃபிலெட் வெல்ட் கேஜ் என்பது பயன்படுத்த எளிதான பாறைகளில் ஒன்றாகும். மேலும் ஃபிலெட் லெக் அளவுக்கு வெல்ட் சரிபார்க்க உதவியாக இருக்கும். இந்த வகை அளவீட்டில் பொதுவாக 7 அல்லது அதற்கு மேற்பட்ட லீஃப்கள் இருக்கும். லெக் நீளத்தை சரிபார்க்க நமக்கு தேவையான அளவை பூர்த்தி செய்யும் ஃபிலெட் வெல்ட் கேஜின் லீஃபை தேர்ந்தெடுத்து படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி அதை வெல்டிற்கு எதிராக வைக்க வேண்டும். வெல்டின் அளவு மற்றும் லெக் இடையே இடைவெளி இருந்தால் அது ஒரு சிறிய வெல்ட் ஆகும். கேம் டைப் மாஸ்டர் கேஜ். ஃபிலெட் வெல்ட் லெக் நீளத்தை அளவிடுவதற்கு பரவலாக பயன்படுத்தப்படும் மற்றொரு வகை துருப்பிடிக்காத ஸ்டீல் கேஜ். ஃபிலெட் வெல்டின் லெக் அளவின் கிராஜுவேட்டட் ஸ்கேல் அளவில் காணப்படுகிறது. இது ஃபிலெட் வெல்டின் லெக் அளவு. ரூட் ஃபேஸிலிருந்து வெல்டின் முகத்திற்கு மிக குறுகிய தூரம். இப்போது பல்நோக்கு கேம் வகை அளவீட்டில் உள்ள மீட்டர் ஸ்லைடை பயன்படுத்தி உண்மையான ஃபிலெட் வெல்ட் த்ரோட் சைஸை அளவிடவும். ஸ்லைடை அதை செல்லும் வரை நீட்டி ஸ்லைடின் நுனியை வெல்டின் முகத்தில் வைக்கவும். 2 தட்டுகளின் மேற்பரப்பையும் சதுரமாக தொடர்பு கொள்ளும் வரை அளவை குறைக்கவும். உண்மையான த்ரோட் அளவின் பின்னர் அளவிலிருந்து படிக்கப்படுகிறது. convexity. வெல்ட் லெக் டோஸை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தாக குவிந்து ஃபிலெட் வெல்டின் முகத்திலிருந்து அதிகபட்ச தூரம். இந்த குவிவு அளவு அதிகமாக இருக்கும்போது வெல்ட் லெக் டோஸில் உருவாக்கப்படும் உச்சநிலை லெக் டோஸ் விரிசல்களுக்கு வழிவகுக்கும். Measurement of convex fillet weld size using a WS Wela gauge. ஃபீல்ட் வெல்ட் மூட்டின் செங்குத்து தட்டுக்கு எதிராக அளவை வைக்கவும். 45 டிகிரி பக்கங்கள் ஃபில்லெட் வெல்ட் மூட்டின் செங்குத்து மற்றும் கீழ்த்தட்டு இரண்டிலும் தொடர்பில் இருப்பதை உறுதி செய்யவும். வெல்ட் முகத்தின் மீது ரெஸ்ட் எடுக்க சுட்டிக்காட்டியை ஸ்லைட் செய்யவும். ஸ்லைட் குறியுடன் தற்செயலாக படப்பிடிப்பு அளவில் அளவீட்டை கவனிக்கவும். வெல்ட் வலவூட்டலின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவை கண்டறிய அளவீட்டை பதிவு செய்யவும். concavity. வெல்ட் கால் விரல்களை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தாக ஒரு குழிவான ஃபீல்ட் வெல்டின் முகத்திலிருந்து அதிகபட்ச தூரம். குழிவானது குறைவான வெல்டில் ஏற்படும் போது மட்டுமே தீங்கு விளைவிக்கும் என்று கருதப்படுகிறது. Measurement of concave fillet weld size using a WS Wela gauge. ஃபீல்ட் வெல்ட் மூட்டின் செங்குத்து தட்டுக்கு எதிராக அளவை வைக்கவும். 45 டிகிரி பக்கங்கள் ஃபீல்ட் வெல்ட் மூட்டின் செங்குத்து மற்றும் கிடைமட்ட தட்டின் தொடர்பில் இருப்பதை உறுதி செய்யவும். குழிவான வெல்ட் முகத்தின் மீது ரெஸ்ட் எடுக்க சுட்டிக்காட்டியபடியே ஸ்லைட் செய்யவும். பட்டப்படிப்புகளின் அளவீடு மற்றும் ஸ்லைட் குறியீடுன் தற்செயல் நிகழ்வை கவனியுங்கள். வெல்ட் வலுவூட்டலின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவை கண்டறிய அளவீட்டை பதிவு செய்யவும்.
வெல்ட் வலுவூட்டல் பள்ளம் நிரப்ப தேவையான அளவை விட அதிகமாக வெல்ட் உலோகம் இது அந்த அளவு வெல்ட் ஆகும். இது ஒரு பள்ளம் வெல்டில் உள்ள வெல்ட் உலோகத்தின் அளவு. இது அடிப்படை உலோக மேற்பரப்புக்கு மேலே உள்ளது. அதிகப்படியான ஸ்ட்ரென்த்கள் வெல்டின் லெக்டோஸில் குறிப்பிடத்தக்க மீதோ விளைவுகளை உருவாக்க முனைகின்றன. அவை அழுத்தத்தை உயர்த்திகளாக செயல்படுகின்றன மற்றும் சேவையில் விரிசல் ஏற்படலாம். மெஷர்மெண்ட் ஆஃப் த வெல்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் யூசிங் AWS வெல்ட் கேஜ். ஒரு பள்ளம் வெல்டின் வலுவூட்டலை தீர்மானிக்க பாதையை வைக்கவும், இதனால் வலுவூட்டல் பாதையின் கால்களுக்கு இடையில் வந்து வெல்டின் முகத்தை தொடும் வரை சுட்டிக்காட்டியை வெளியே இழுக்கவும், அளவீட்டை கவனித்து அதற்கேற்ப பதிவு செய்யவும். இந்த தொகுதியில் நாங்கள் கற்றுக்கொண்டோம்: வெல்ட் கேஜ் பயன்படுத்தி வெல்ட்களின் பரிமாண ஆய்வு, வெல்ட்களை ஆய்வு செய்ய வெல்ட் கேஜ்களின் பயன்பாடு, ஃபில்லெட் வெல்ட் சுயவிவரத்தின் குழிவு நிலையை சரிபார்க்க, கால் நீளம் மற்றும் தொண்டை தடிமன் அளவை சரிபார்க்க, பட் வெல்ட் கூட்டு மீது வலுவூட்டலை அளவிடுதல். இந்த தொகுதியின் முடிவுக்கு வந்துள்ளோம். அனைத்து கருத்துகளையும் நீங்கள் புரிந்து கொண்டீர் என்று நம்புகிறோம். அடுத்த செஷனில் சந்திப்போம்.